السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين ما بعد. முஸ்தலஹுல் ஹதீஸ் இமாம் யூசுஃபுல் கர்லாவி அவர்களினுடைய முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய 41ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் மாற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று இங்கு QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையான காரியங்களில் ஒன்று சேரக்கூடிய முந்தி செல்லக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்றைய பாடம் 41வது பாடம், முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய 41வது பாடம். இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, மஅரூஃபான முன்கரான ஹதீஸ் என்றால் என்ன என்பதை குறித்து தான் நாம பார்க்க இருக்கிறோம். அப்போ கடந்த ஒரு சில பாடங்களாக நாம பார்த்து வருவது ஹதீஸுகளுடைய தரத்தின் வரிசையில் லஈஃபான ஹதீஸ் அப்படின்னா என்ன, அதன் பங்குகள் என்ன என்பதை நாம் பார்த்து வரோம். சஹீஹான ஹதீஸிற்கு சில நிபந்தனைகளை குறிப்பிட்டாங்க. அந்த ஒவ்வொரு நிபந்தனை இல்லாமல் போகும் பொழுது அது லஈஃப் என்ற தரத்திற்கு போகும். அந்த லஈஃபான ஹதீஸ் என்பதை பல பங்குகளாக பிரிச்சாங்க. அந்த பல பங்குகளில் மூன்றாவது பங்கு அல் கிஸ்மு சாலிசு, மூன்றாவது பங்கை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த மூன்றாவது பங்கு லஈஃபான ஹதீஸுகளினுடைய அந்த மூன்றாவது பங்கை 4 வகைகளாக பிரிச்சாங்க. அதுல முதல் வகையை நாம கடந்த பாடத்துல பார்த்தோம். ஷாது மஹ்ஃபூலான ஹதீஸ்னா என்னன்னு. அதுல ஷாது தான் லஈஃபான ஹதீஸ். அதே போன்று அந்த மூன்றாவது பங்கினுடைய 4 வகைகளில் இரண்டாவது வகையை தான் நாம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம், மஅரூஃபான முன்கரான ஹதீஸ். அதுல முன்கரான ஹதீஸ்ங்கிறது தான் லஈஃப். அப்படி இருக்கும் பொழுது இந்த முன்கரான மஅரூஃபான ஹதீஸ்னா என்ன என்பதை நாம இன்றைய பாடத்துல பார்க்க இருக்கிறோம். அப்போ லஈஃபான ஹதீஸுகளினுடைய மூன்றாவது பங்கினுடைய 4 வகைகளில் இரண்டாவது வகையை தான் நாம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அப்ப மஅரூஃபான முன்கரான ஹதீஸ்னா என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதை நாம ஒரு இடத்துல ஒரு கண்ணை கொண்டு பார்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று இங்கு நாம மஅரூஃபான ஹதீஸ்னா என்ன, முன்கரான
முன்கரான ஹதீஸினுடைய விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம். அப்ப கடந்த பாடங்களாக நாம் பார்த்து வருவதுன்னா லஈஃபான ஹதீஸினுடைய 3வது பங்கு. அந்த 3வது பங்குக்கு கீழே 4 வகையான ஹதீஸுகள் இடம்பெறும் அப்படின்னாங்க. அதில் முதல் வகையை பார்த்தோம், ஷாதான மஹ்ஃபூலான ஹதீஸுகளை பற்றி பார்த்திருந்தோம் இங்க கடந்த பாடத்துல. இப்ப நாம் இன்றைய தினம் பார்க்க இருப்பது என்ன, அந்த லஈஃபான ஹதீஸினுடைய 3வது பங்கினுடைய 4 வகைகளில் 2வது வகையான ஹதீஸ் எது, மஅரூஃபான முன்கரான ஹதீஸ் என்பதைத்தான் நாம இன்றைய தினமான பாடத்துல பார்க்க இருக்கிறோம். சரி, வாங்க இப்ப நம்ம பாடத்திற்குள்ள போலாம். அல் ஹதீஸுல் மஅரூஃப் வல் முன்கர் 2வது வகை. 4 வகைகளில் 2வது வகை மஅரூஃபான இன்னும் முன்கரான ஹதீஸ். வல் மிசாலு உதாரணமாகிறது, இன்னும் உதாரணமாகிறது, யுவல்லிஹு விலக்கி கொடுக்கும், அல் ஃபர்க வித்தியாசத்தை, பைனஹுமா அவை இரண்டிற்கு மத்தியில். எவை இரண்டிற்கு மத்தியில்? மஅரூஃபான ஹதீஸ், முன்கரான ஹதீஸ். இவை இரண்டிற்கு மத்தியில் உண்டான வித்தியாசத்தை விலக்கி கொடுக்கும். எது? இப்ப சொல்ல போற உதாரணங்கிறாங்க. அப்ப முஸன்னிஃப் ஒரு உதாரணத்தை கொண்டு வருவாங்க. அந்த உதாரணம் நமக்கு 2 ஹதீஸுகளுக்குமான வேறுபாட்டை விளக்கும். அதே போல இந்த ஹதீஸ்னா என்ன, மஅரூஃபான ஹதீஸ்னா என்ன, முன்கரான ஹதீஸ்னா என்ன என்பதையும் அந்த வார்த்தை நமக்கு, இந்த உதாரணம் நமக்கு விளக்கி கொடுக்குங்கிறாங்க. அது என்ன ஹதீஸ் பாருங்க. ரவா ஹபீப் இப்னு ஹபீபின் அஸ்-ஸையாத்தி வஹுவ கைரு சிகத்தின். ஹபீப் இப்னு ஹபீப் ரஹிமஹுல்லாஹ் அறிவித்தார்கள். வஹுவ அவர்களாகிறவர்கள் கைரு சிகத்தின் சிகத் அல்லாதவராக இருக்கின்றார்கள் என்னும் நிலையில். சிகத் அல்லாதவர்களது நம்பகத்தன்மை இல்லாத ஒரு அறிவிப்பாளராக இருக்கும் நிலையில் ஹபீப் இப்னு ஹபீப் ரஹ்மஹுல்லாஹ் அறிவித்தார்கள். யாரை தொட்டும் அறிவிக்கிறாங்க பாருங்க. அன் அபி இஸ்ஹாக், அபு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாவை தொட்டும் அறிவிக்கிறாங்க. அபு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் யாரை தொட்டும் அறிவிக்கிறாங்க? அனில் ஐஸார் இப்னி ஹரீஸின் ரஹிமஹுல்லாஹ், ஐஸார் இப்னு ஹரீஸ் ரஹிமஹுல்லாவை தொட்டும் அறிவிக்கிறாங்க. ஐஸார் ரஹிமஹுல்லாஹ் யாரை தொட்டும் அறிவிக்கிறாங்க? அன் இப்னி அப்பாஸின் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவை தொட்டும் அறிவிக்கிறாங்க. ரலியல்லாஹு அன்ஹுமானா அவர் இருவரை தொட்டும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வாங்கன்னா யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய மகன் இப்னு யாரு? அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த இருவரை தொட்டும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. சரி, அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா யாரை தொட்டும் அறிவிக்கிறாங்க? அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தொட்டும் அறிவிக்கிறாங்க. அப்போ ஹபீப் ரஹ்மஹுல்லாஹ் அபு இஸ்ஹாக் ரஹ்மஹுல்லாவை தொட்டும், அபு இஸ்ஹாக் ரஹ்மஹுல்லாஹ் ஐஸார் ரஹ்மஹுல்லாவை தொட்டும், அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவை தொட்டும், அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டும். இப்படி ஹதீஸுடைய தொடர் வருது. இப்போ கால யாரு சொன்னா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவித்தார்கள். என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மன் அகாம ஸலாத்த, தொழுகையை யார் நிலைநாட்டினானோ, வ ஆத்த ஜக்காத்த, இன்னும் ஜக்காத்தை முறையாக கொடுத்து விட்டானோ, வ கரல் லைஃப, இன்னும் விருந்தாளியை நல்ல உபசரித்தானோ, இப்படிப்பட்டவன் தஹலல் ஜன்னா, சுவர்க்கத்திற்கு நுழைந்து விட்டான் அப்படிங்கிறாங்க. மாதியா சொல்ல காரணம் என்ன? நுழைந்து, அது உறுதியை காட்டும் அப்படிங்கிறதுனால சொல்லுவாங்க. நுழைவான் தான் வரும், இனிமேல் தான் சொர்க்க நரகத்துக்கு போறதெல்லாம். நுழைந்து விட்டான்னு சொன்னா அது ஒரு உறுதியை காட்டுவதற்காக. இது பலாகத்துடைய இக்கலையில, அரபினுடைய இலக்கிய கலையில சொல்லப்படுகிற செய்தி. நடக்க போற ஒன்னை நடந்ததாக சொல்வது, அது உறுதியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதியை காட்டக்கூடியது அப்படிங்கிற விளக்கத்துக்கு சொல்லுவாங்க. அப்ப தஹலல் ஜன்னா, சுவர்க்கத்திற்கு நுழைந்து விட்டான்னு நடத்த வைப்பாங்க. அப்படி இந்த ஹதீஸ், இந்த ஹதீஸை யார் அறிவித்தா? ஹபீப் ரஹ்மஹுல்லாஹ் அறிவிக்கிறாங்க. அறிவித்த அவர் யாரு? சிகத் அல்லாதவர், அதாவது நம்பகத்தன்மை இல்லாத ஒரு அறிவிப்பாளர். இதைதான் நாம இங்க கவனிக்கணும். அதே போன்று அடுத்து பாருங்க, ரவா பஅது சிகாத்தி, சுகாத்துன்னு வாசிப்பாங்க, சிகாத்துன்னு வாசிக்கலாம். பஅது சிகாத்தி, இன்னும் ரவா, இன்னும் அறிவித்தார்கள். பஅது சிகாத்தி, நம்பகத்தன்மை உள்ள அறிவிப்பாளர்களில் சிலர் அறிவித்தார்கள். ஹாதல் ஹதீஸை, இந்த ஹதீஸை, இந்த ஹதீஸ் எனது மேல் சொல்லப்பட்ட மன் அகாம ஸலாத்த வ ஆத்த ஸகாத்த வ கரல் லைஃப தஹலல் ஜன்னா என்கிற இந்த ஹதீஸை சில சிகத்தான அறிவிப்பாளர்கள் அறிவித்தார்கள். யாரை தொட்டும்? நபி இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ், அபு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாவை தொட்டும். அவங்க யாரை தொட்டும் அறிவிக்கிறாங்க? அனில் ஐஸார் இப்னி ஹரீஸின், இங்க சா வரும், எழுத்து அச்சு பிழையாக
தா விழுந்திருக்குது. இங்க சரியான வார்த்தை என்னது? ஹரீஸ் இங்க வந்திருக்கிற மாதிரி. அப்ப ஐசார் இப்னு ஹரீஸ் ரஹ்மத்துல்லாஹி தொட்டு அறிவிக்கிறாங்க. அவங்க யாரை தொட்டு அறிவிக்கிறாங்க? இப்னு அப்பாஸின் ரலியல்லாஹு அன்ஹுமா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவை தொட்டு அறிவிக்கிறாங்க. மௌகூஃபான நிலையில். நல்லா விளங்கணும். லம் யர்ஃபஉஹு இலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லம் யர்ஃபஅ அவர்கள் மர்ஃபூ ஆக்கவில்லை, உயர்த்தவில்லை. யாரு? யர்ஃபஉடைய ஃபாயில், லமீர் ஃபாயில் எங்க நோக்கி மீளுது? பஅது ஸிகாத். அந்த சில சிக்கத்தான நம்பகத்தன்மை மிக்க அறிவிப்பாளர்கள் மர்ஃபூ ஆக்கவில்லை, உயர்த்தவில்லை. ஹூ அதைனா இந்த ஹூ லமீர் இந்த ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸினை உயர்த்தவில்லை, மர்ஃபூ ஆக்கவில்லை. இலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பக்கமாக உயர்த்தவில்லை, என்ன ஆக்கவில்லை? அதை மர்ஃபூ ஆக ஆக்கவில்லை. அப்ப என்ன விளங்குது? நல்லா விளங்கணும். இங்க ஹபீப் ரஹ்மஹுல்லா அறிவித்திருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் மர்ஃபூ ஆக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா ஹபீப் ரஹ்மஹுல்லா யார்? என்ன இல்ல, அவங்க சிக்கத்தானவர் அல்ல, அதாவது நம்பகத்தன்மை மிக்கவர் அல்ல. நம்பகத்தன்மை மிக்கவர் அல்லன்னா ஏமாற்றுபவர், மோசடிக்காரர் அப்படி கிடையாது. ஹதீசுகளினுடைய அறிவிப்பாளர்களுக்கு சில தன்மைகள் இருக்குது. அந்த அடிப்படையில் அவங்க சிக்கத் இல்லையே தவிர அவர்கள் ஃபீ நஃப்ஸிஹி அவங்க வாழ்க்கையில பெரிய அவுலியாக்களாக, பெரிய இறைநேசராக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப சிக்கத் இல்லைன்னா விட பெரிய பாவி அப்படிங்கிற நோக்கத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. நம்பகத்தன்மை கைரு சிக்கத்துனா ஏதோ வாழ்க்கையில ஒரு தடவை ஏதாவது சுண்ணத்தை விட்டாலே அப்படி ஆயிடுவாங்க. அறிவிப்பாளர்கள் அவ்வளவு பரிசுத்தமான மக்களாக இருந்திருக்கிறாங்க. நம்முடைய இஸ்லாமிய ஹதீசுகளை அறிவித்த அறிவிப்பாளர்கள் ஒவ்வொருவருமே பெரிய பெரிய இறைநேசர்கள், குத்துபுகளாக இருந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க வாழ்க்கையில சின்ன ஒரு இது நடந்தாலே, சுண்ணத்தை விட்டாலே அவங்களுடைய தரம் சின்னதா இறங்கும். அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது சிக்கத் அல்லாதவர் அப்படின்னு சொல்றமே தவிர அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில பெரிய இறைநேசராக தான் இருப்பாங்க. அப்ப ஹபீப் ரஹ்மஹுல்லா அவங்க என்னது? சிக்கத் அல்ல. ஹதீசுகளுடைய கலையின் அடிப்படையில இவங்க என்ன இல்ல? சிக்கத் அல்ல. ஆனா சில சிக்கத்தான அறிவிப்பாளர்கள் அறிவிச்ச ஹதீஸ் எப்படி இருக்கு? மௌகூஃபா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் ஹதீஸ் உயர்த்தப்படல. ஒரு சிக்கத் அல்லாத ராவி அறிவித்த ஹதீஸ் மர்ஃபூஆ இருக்கு. சிக்கத்தான் அறிவிப்பாளர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது மர்ஃபூ ஆக்கல. இதுதான் இந்த ரெண்டு ஹதீஸ். ஒரே ஹதீஸ், ஒரே சனது தான். ஆனா அந்த ஒரு அங்க ஒரு ராவி, இங்க ஒரு ராவி. மேல வந்த ராவி மர்ஜூஹா இருக்கிறார், அதாவது சிக்கத் அல்லாதவராக. இங்க வந்த அறிவிப்பாளர் சிக்கத்தா இருக்கிறாங்க, ராஜிஹான ராவியாக. இப்ப இந்த ஹதீஸை நமக்கு விளக்க போறாங்க பாருங்க. ஹபீபுன் எனவே ஹபீப் ரஹ்மஹுல்லா ஆகிறவர்கள் கைரு சிக்கத்தின் நம்பகத்தன்மை இல்லாத ஒரு ராவி, நம்பகத்தன்மை இல்லாத ஒரு அறிவிப்பாளர். வகது ரஃபஅல் ஹதீஸ இன்னும் அவர்களுமோ, யாரு? ரஃபஅவுடைய ஃபாயில் யாரு? ஹபீப் ரஹ்மஹுல்லா. திட்டமாக அவர்களுமோ மர்ஃபூ ஆக்கி விட்டார்கள் அல் ஹதீஸ இந்த ஹதீஸை, மேல் சொல்லப்பட்ட இந்த ஹதீஸை மர்ஃபூ ஆக்கி விட்டார்கள். மர்ஃபூ ஆக்கி விட்டார்கள் என்னது? ஐ ரஃபஅஹு இலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் உயர்த்தி விட்டார்கள். ஆனால் பஅது சுகாத்தி, சிகாத் என்பது சரியானதாக இருக்கும். சுகாத் எனும் இருக்கலாம். சிகாத் என்பதுதான் பல கிதாபுகளில் வரக்கூடிய வார்த்தை. அச்சுப்பிள்ளையாக சூ வந்திருக்கலாம். பஅது சிகாத்தி இன்னும் சில சிக்கத்தான அறிவிப்பாளர்கள் ஆகிறவர்கள் இங்க அறிவித்தார்களா இல்லையா? அந்த சிக்கத்தான் நம்பகத்தன்மை உள்ள சில அறிவிப்பாளர்கள் ஆகிறவர்கள் கது வஃபகஹுன் போட்டிருக்காங்க, இது அச்சுப்பிழை. வக்கஃபஹுன் வரணும், மௌகூஃபாக்கினார்கள். வக்கஃப வாவு காஃபு ஃபா, வாவு ஃபா காஃப் இல்ல, தௌஃபீக்கு அந்த அந்த வஃபக இல்ல. மௌகூஃபாக்கினார்களுக்கு கது வக்கஃபஹு, ஃபா முந்தி வரணும், காஃப் முந்தி வரணும், ஃபா பிந்தி வரணும். அதாவது பஅது சிகாத்தி இன்னும் சில நம்பகத்தன்மை உள்ள அறிவிப்பாளர்கள் ஆகிறவர்கள் கது வக்கஃபஹு எதை? அந்த ஹதீஸை மௌகூஃபாக்கி விட்டார்கள், திட்டமாக மௌகூஃபாக்கி விட்டார்கள். ஃபக்கது துகாலிஃபுஹா இன்னும் என்னது? அந்த சில அறிவிப்பாளர்களுக்கு மாற்றமாக வருவார்கள். அவர்களுக்குள்ள அறிவிக்கும் பொழுது மாற்றங்கள் ஏற்படுங்கிறாங்க. அதான் ஃபக்கது துகாலிஃபு ஹா. இந்த துகாலிஃபு உடைய இன்னும் ஹா உடைய லமீர்கள் இந்த பஅது சிகாத்தை நோக்கி தான் மீளக்கூடியதா இருக்கும். அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, ஹபீப் ரஹ்மஹுல்லா சிக்கத் அல்ல, சிக்கத்தான ராவி அல்ல. ஆனா அவங்க அறிவிச்சது மர்ஃபூஆ அறிவிச்சிருக்கிறாங்க. சில நம்பகத்தன்மை உள்ள சிக்கத்தான் அறிவிப்பாளர்கள் அவங்க மௌகூஃபா அறிவிச்சிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் சேர்க்காம. இப்ப விளக்குறாங்க பாருங்க. ஃபல் ஹதீஸு
எனவே இந்த ஹதீஸ் எது மன் அகாம ஸலாத்த வ ஆத்த ஸகாத்த வ கரல் லைஃப தஹலல் ஜன்னா எனும் இந்த ஹதீஸாகிறது அன் தொரீகி ஸிகதி நம்பகத்தன்மை உள்ள அறிவிப்பாளரின் பாதையை தொட்டும் இந்த ஹதீஸ் ஆகிறது சம்மா அந்த ஹதீஸிற்கு சொல்லப்படும் மஅரூஃபன் மஅரூஃப் என்று சொல்லப்படும். தொரீக்கு சிக்கத்துனா என்னது? இங்க வந்த அந்த தொரீக், அதாவது மௌகூஃபாக வந்த அந்த தொரீக், நம்பகத்தன்மை உள்ள அறிவிப்பாளருடைய வழிமுறையின் அடிப்படையிலே இந்த ஹதீஸ் ஆகிறது மஅரூஃப் என்று சொல்லப்படும். அதே போன்று ஒமின் தொரீகி ஒய்ரிஹி ஹீயுடைய மீது சிக்கத்தை நோக்கி எடுக்கணும். அப்ப சிக்கத்து அல்லாதவருடைய தொரீக்கிலிருந்து, சிக்கத் அல்லாதவரின் தொரீக்குன்னு என்னது? இந்த ஹபீப் ரஹ்மஹுல்லாவை தான் குறிப்பிடுறாங்க. அப்போ சிக்கத் அல்லாதவருடைய வழியிலிருந்தும் இந்த ஹதீஸாகிறது. எந்த ஹதீஸ் மேல சொன்ன மன் அக்காம ஸலாத் என்ற இந்த ஹதீஸாகிறது யுசம்மா அந்த ஹதீஸிற்கு சொல்லப்படும் முன்கரன். எப்படி சொல்லப்படும்? முன்கர் என்று சொல்லப்படும். அப்போ ஹபீப் ரஹ்மஹுல்லா அறிவிச்ச ஹதீஸுக்கு பேரு முன்கரு. மற்ற சிக்கத்தான ராவிகள் அறிவிச்ச ஹதீஸுக்கு பேர் என்னது? மஅரூஃப் என்று சொல்லப்படுகிறது. இப்பதான் நமக்கு மஅரூஃபான ஹதீஸைய முன்கரான ஹதீஸைய உதாரணத்தை சொல்லி வித்தியாசத்தை காட்டிட்டாங்க. இப்ப மஅரூஃபான ஹதீஸ்னா என்ன, முன்கரான ஹதீஸ்னா என்ன என்று நமக்கு வரையறை இப்பதான் சொல்ல போறாங்க. பாருங்க, வமின் ஹாதா இதிலிருந்து, எதிலிருந்து? இப்ப சொன்ன உதாரணத்திலிருந்து, அந்த உதாரணத்தை விளக்கியதிலிருந்து நஅரிஃபு நாம் அறிவோம். என்ன அறிவோம்? அன்னல் ஹதீஸல் மஅரூஃப நிச்சயமாக மஅரூஃபான ஹதீஸாகிறது ஹுவ மஅரூஃபான ஹதீஸாகிறது. இந்த ஹுவ லமீர் இந்த ஹதீஸ் மஅரூஃபை நோக்கி மீளும். மஅரூஃபான ஹதீஸாகிறது மா ஒரு ஹதீஸ் ஆகும். ரவாஹு அந்த ஹூ லமீர் இந்த மா அந்த ஒரு ஹதீஸை அறிவித்திருப்பார் யாரு? அர் ராஜிஹு ராஜிஹான அறிவிப்பாளர். ராஜிஹானா சிறந்த. இங்க விளக்கம் போட்டிருக்காங்க அஸ்ஸிகத்து, இங்க தீ என்று வந்திருக்கு அச்சிப்பிழையாக. அஸ்ஸிகத்து என்பதுதான் சரி. அப்போ நம்பகத்தன்மை உள்ள, அதான் ராஜிஹுக்கு அர்த்தம். நம்பகத்தன்மை உள்ள ராஜிஹான ஏற்றமான அறிவிப்பாளர் அந்த ஒரு ஹதீஸை அறிவித்திருப்பாரு. அந்த ஒரு ஹதீஸ் ஆகும். எப்படி அறிவிச்சிருப்பாரு? முகாலிஃபல் லில் மர்ஜூஹி மர்ஜூஹான அறிவிப்பாளருக்கு மாற்றமான நிலையில். மர்ஜூஹ்னா என்னது? கைரி சிகத்தி, கைரி சிகத் அல்லாத அர்த்தம், அதாவது நம்பகத்தன்மை இல்லாத அறிவிப்பாளர். அப்ப நம்பகத்தன்மை இல்லாத மர்ஜூஹான அறிவிப்பாளருக்கு மாற்றமான நிலையில் நம்பகத்தன்மை உள்ள ராஜிஹான ஒரு அறிவிப்பாளர் எந்த ஹதீஸை அறிவித்தாரோ அந்த ஒரு ஹதீஸாக இருக்கும். அதான் மஅரூஃபான ஹதீஸ். அதாவது இங்க பாலு சிகாத்துன்னு குறிப்பிட்டு அந்த ஹதீஸை குறிப்பிடுறாங்க. அதே போல முன்கரான ஹதீஸ்னா என்னது? என்று நாம் அறிவோம். நாரிஃபுடைய மஃபூல வைக்கணும். மஅரூஃபான ஹதீஸ் ஆகிறது இதுவாக இருக்கும் என்று நாம் அறிவோம். இன்னும் அன்னல் ஹதீஸல் முன்கர, அதே இன்னும் முன்கரான ஹதீஸ் என்பதாகிறது, நிச்சயமாக முன்கரான ஹதீஸ் என்பதாகிறது ஹுவ லமீர் அல் ஹதீஸுல் முன்கர் நோக்கி மீறும். முன்கரான ஹதீஸ் என்பதாகிறது மா ஒரு ஹதீஸாக இருக்கும். ரவாஹு அந்த ஒரு ஹதீஸை அறிவித்திருப்பார். ஹூ லமீர் இந்த மாவை நோக்கி மீளுது. அந்த முன்கரான அந்த ஒரு ஹதீஸை அந்த ஒரு ஹதீஸை அறிவித்திருப்பார் யாரு? அல் மர்ஜூஹு மர்ஜூஹான அறிவிப்பாளர். மர்ஜூஹ்னது கைரு சிகத், நம்பகத்தன்மை இல்லாத ஒரு அறிவிப்பாளர் அறிவித்திருப்பார். எப்படி? முகாலிஃபல் ராஜிஹி ராஜிஹான அறிவிப்பாளருக்கு மாற்றமான நிலையில். ராஜிஹான சிகத் நம்பகத்தன்மை உள்ள அறிவிப்பாளருக்கு மாற்றமான நிலையில் நம்பகத்தன்மை இல்லாத ஒரு அறிவிப்பாளர் எந்த ஹதீஸை அறிவித்தாரோ அந்த ஒரு ஹதீஸாக இருக்கும். இதுதான் முன்கரான ஹதீஸ் என்பதையும் நாம் அறிவோம். எதிலிருந்து? இங்க சொன்ன விளக்கத்திலிருந்து. அப்போ இந்த ஹதீஸுல் முன்கர் எதை குறிப்பிடுறாங்க? ஹபீப் ரஹ்மஹுல்லா அறிவிச்ச அந்த ஹதீஸை தான், அந்த சனதை தான் குறிப்பிடுகிறார்கள். அப்ப நாம் இன்றைய பாடத்துல மஅரூஃபான ஹதீஸ்னா என்ன, அதே போல முன்கரான ஹதீஸ்னா என்ன என்பதை பற்றிய சுருக்கத்தையும் அதன் விரிவாக்கத்தையும் நாம உதாரணங்களோடு நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடத்துல லஈஃபான ஹதீஸினுடைய 3வது பங்கினுடைய 4 வகைகளில் 2வது வகையான மஅரூஃப் முன்கர் ஹதீஸ் விளக்கத்தை பார்த்திருக்கிறோம்.
அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாடங்களை விளங்கக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் எதை பார்க்கிறோம் அடுத்த பாடத்துல? அல் ஹதீஸுல் முஅல்லல், லஈஃபான ஹதீஸினுடைய மூன்றாவது பங்கினுடைய 4 வகைகளில் 3வது வகையான அல் ஹதீஸுல் முஅல்லலை குறித்து நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.